நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் தேம் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் தேம் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. எல்லாம் கைதட்டி நிரந்தரம் நீர்தானையா. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று இஸ்ரவேலை நல்லவ நீர்தானே, சர்வ வல்லவ நீர்தானே, நல்லவ நீர்தானே, சர்வ வல்லவ நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழச் செய்து மழையை பொழிகின்றீர். ஓ மறுபடி சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழச் செய்து. பெரியவ நீர்தானே, என் பிரியமும் நீர்தானே, பெரியவ நீர்தானே, என் பிரியமும் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. எல்லாம் சொல்லுங்க பாப்பா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. வார்த்தையினால் மறுபடி சொல்லுங்க. வார்த்தையினால் வானங்கள், சுவாசத்தினால் விண்மீன்கள். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே. பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா.
வருடத்தை நன்மையினால் மூடி சூட்டுகிறீர். பாதையெல்லாம் நெய்யாக பொழியச் செய்கின்றீர். ஓஹோய், நம் பாதையெல்லாம் நெய்யாக காண்பவன் நீர்தானே, காப்பவன் நீர்தானே, காண்பவன் நீர்தானே, காப்பவன் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. மண்ணுலகை விசாரித்து மகிழச் செய்கின்றேன். தானியங்கள் விளையச் செய்ய தண்ணீர் பாய்ச்சுகிறேன். மீட்பர் நீர்தானே, என் மெய்ப்பர் நீர்தானே, மீட்பர் நீர்தானே, என் மெய்ப்பர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. சத்தியமே நித்தியமே நிரந்தரம் நீர்தானையா. சத்தியமே நித்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி Hallelujah, Hallelujah. Please sit down. இந்த முதல் ஆறரைக்கு வந்திருக்கும் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமாம், இந்த பாடலை ரொம்ப நாள் நம்ம பாடினதே கிடையாது. ரொம்ப எப்போயாவது ஒரு பாடிப்போம், யாவும் இல்லை. ஆனால் கடந்த நாட்களில் அதிகாலை ஜெபத்தில் பாடும் பொழுதே ஒரு பெரிய தேவ பிரசன்னம். அந்த பாட்டை உடனே ஞாயிற்றுக்கிழமை பாடணும்னு நினச்சேன். கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பாடணும்னு எடுத்து வச்சுட்டு இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இந்த பாட்டு என்ன பாட்டுறா அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு ஏற்ற பாட்டுன்னு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, அப்படி பாட்டா அப்படின்னா? ஆமாம், கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி தானியத்தை விளைய செய்கிறார். ரீட் த பைபிள் வேர்ட் ஆஃப் Psalm 65 verse 9 எடுத்துங்க பார்ப்போம். 65:9 வாசிங்க. தேவரே, பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். மிகவும் செழிப்பாக்கி இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். மண்ணுலகை பேணி அது நீர் வளத்தை நிலவளத்தையும் பெருக்கினீர். எப்படி இருக்கு? மனுக்குலத்தை பிள்ளையை பேணி காப்பாற்றுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்மளை பேணி காப்பாற்றி நீர் வளத்தையும் நிலவளத்தை என்ன செய்கிறாரா சொல்லுங்கள்? நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். அப்போ கடல் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஒப்பனையாக சொல்கிறார். எப்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்பனை. நான் வியாபாரம் தானே பண்ணுறேன், நான் கடலில் மீன் தானே பிடிக்கிறேன், இது என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு காரியத்தை எப்படி கர்த்தர் விசாரிக்க, அதுக்காக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்து நான் பைபிள் இன்னும் 10 பைபிள் தான் பார்த்தார். அப்போ ஒரு ஒப்பனையாக எப்படி மனுக்குலத்தை விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லும்போது மனுக்குலத்தை பேணி நீர் வளத்தையும் நில வளத்தையும் சொல்லுங்கள், கடல் வளத்தையும்
நில வளத்தையும் வச்சுக்கிறோம். சொல்ல கடல் வளத்தையும் நில வளத்தையும் பெருக பண்ணினீர். அடுத்து சொல்றாரு, கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. என்ன செய்வாரா? நம்ம வேலை எப்படி போட்டிருக்கு, தேவ நதியினால் அப்படின்ற கடவுளின் ஆறு கரை புரண்டு ஓடியது. அது தானியங்கள் நிரம்ப விளை, சொல்லுங்க, தானியங்கள் நிரம்ப விளைய செய்து நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர் அப்படிங்கிறார். இப்போ இந்த விளைச்சலை நம் வாழ்க்கையில் அறுவடைய நல்லா கவனிங்க. ஒரு நாளும் நான் சம்பாதித்தது அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு இந்த புத்தி வரவே கூடாது, சொல்லவே கூடாது. நான் கஷ்டப்பட்டது சொல்லவே கூடாது. அப்போ நம்மளை பேணி காப்பாற்றி நம்மளுக்கு நீர் வளத்தையும் நில வளத்தையும் கடல் வளத்தையும் பெருக பண்ணி நம்மளை வாழ்க்கையில் சொல்ல பாருங்க, தானியத்தை நிரம்ப செய்து விளைய செய்து நீரே இவ்வாறு விளைய செய்கிறேன். இப்போ எல்லா பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும், வியாபாரம் பண்ணுற, விவசாயம் பண்ணுகிற, கடல் உள்ள தொழில் செய்கிற எல்லாருக்கும் வளங்களை பெருக செய்து அவங்க என்ன செய்கிறாரா? ஆமை விளைய செய்து இவ்வாறு செய்துள்ளீர் அப்படிங்கிறார். சரி, அடுத்த வசனம் சொல்லுது, 10ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும். அதின் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதின் வரப்புகள் தானியத்தால் தனியத்தக்கதாய் தண்ணீர், அதின் படைச்சாலுக்கு தண்ணீர் வைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். நல்லா கவனிங்க. இப்ப இது எதுக்கு ஒப்பனையா இருக்கு அப்படின்னா, இப்ப விதைச்சிட்டு உழுவாங்க, உழுதுட்டு விதைக்க மாட்டாங்க, விதைச்சிட்டு உழுவாங்க. அப்படி உழுகும் பொழுது இப்ப இந்த கட்டி கட்டியா வரும். இப்ப விதை பார்க்கறதுக்கு விதைக்கும் போது எப்படி தெரியும் அப்படின்னா, விதை மேலாப்புல கிடக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த மழையை பெய்யும் பொழுது அந்த கட்டி என்ன செய்யும் அப்படின்னா, அதான் வரப்புகளுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, படைச்சாலுகளுக்கு தண்ணீர் வைத்து மலைகளால் கரைய பண்ணிட்டு இருக்குல்ல. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதன் படைச்சாலுகளில் தண்ணீர் நிறைந்தோட செய்து அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மெதுவா பெஞ்சு அதை என்ன செய்யறாரா? மண்ணை மிருதுவாக்கி. எப்படி போட்டிருக்க மொழி பெயர்த்துறா பாருங்க. மண்ணை மிருதுவாக்கி அப்படின்னா, அந்த பெரிய கட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஒரே அடி அடிச்சுன்னா அடிச்சுட்டு ஓடி போயிடும். அதனால கடவுள் பாருங்க, விதைக்கிற அந்த காலகட்டங்களில் மென்மையான மழையை பெய்ய பண்ண உடனே அந்த கட்டிலாம் என்ன செய்யுமா? அப்படியே மெதுவாக கரைஞ்சு அந்த விதையை மூடுமா. சொல்றா பாரு, அதன் வளமை மிக்க ஆசி வழங்கினீர் அப்படிங்கிறான். எவ்வளோ அருமையான அந்த கட்டி அப்படின்னா, வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ, எதெல்லாம் தடையாக இருக்கிறோ, அவருடைய பிரசனத்தினால் அதையெல்லாம் கரைய பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அருமையான விளைச்சலை, அருமையான வளத்தை நமக்கு தந்து, இதெல்லாம் நம்ம அனுபவித்து பாடணும், ருசித்து வாசிக்கணும். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம யதார்த்தம் பாடுறோம், ஆனால் திருக்கு தரிசனமாக பாட்டு. நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் உங்களுக்கு பெரிய அறுவடை உண்டு. நீங்கள் இதைத்தான் நம்ம ஒன்றும் வரலைங்கிறது நம்பக்கூடாது. இன்னைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அது வந்துடும். ஆமேன். அப்போ நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் வளமாய் விளைய செய்வார். சரி, இப்போ அடுத்த வசனம் தான் கிளைமாக்ஸ். 11 வாசிங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர அதை வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது இருக்குல்ல. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டி, நன்மையினால் எங்களை முடிசூட்டுகிறீர். நலம் நலம் அப்படின்னு இன்னொரு பைபிளில் போட்டிருக்கு. நீ ஆசீர்வதிக்கிறீர், எதை? நிலங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், அது மிகுதியான வளங்களை தருகிறது அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, பாதைகளை நான் நெய்யாய் பொழிதுன்னு இருக்குல்ல. அது என்ன நெய்யாய் பொழிகிறது? நம்மளுக்கு புரியல. வீட்டில் போய் ஆங்கில வேதாம இருந்து பார்த்து வாசிப்பேன். அப்பண்டன்ஸ் அப்படின்னா அளவிட முடியாத ஆசீர்வாதம் வருடந்தோறும். நான் வாசிக்கிறேன் தமிழ் மொழி உள்ள. ஆண்டு முழுவதும் உம்முடைய நலத்தால் முடிசூட்டுகிறேன், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் பொழிகின்றன. சொல்லுங்க, என் வழிகள் எல்லாம், என் பாதைகள் எல்லாம் என்ன செய்வாரா? நெய்யாய் பொழிய பண்றாருங்கள. அவருடைய வழிகளில் நடக்கிற நமக்கு எப்படி சொல்றா பாருங்க, எல்லா வளமும் பொழிகின்றன அப்படிங்கிறார். அப்ப எல்லா வளத்தாலும் நம்மளை நிரப்பி ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். ஆமேன். சொல்லுங்க, எல்லா வளத்தாலும். சொல்லுங்க, எல்லா வளத்தாலும் என்னை, ஆமே, எல்லா வளத்தாலும் பொழிகிறார் அப்படின்னா நிரம்ப, அப்பண்டன்ஸ் அப்படின்னா அளவிட முடியாது அப்படிங்கிறது ஆங்கிலத்தில். அளவிட முடியாத ஆசீர்வாதம் அப்படின்னா
ஆமென், பூமி தாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனுஷன். அவன் நம்மளாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை கடவுள் அழைச்சிருக்கார் பார்த்தீங்களா? நான் யோசித்தேன், தாவீது பாவம் செய்தான் நம்புகிற கூட்டம். தாவீது பொன்னையும் வெள்ளையும் சபதரித்து வைத்தா நம்புறியா நீ? அவன் பெத்த புள்ள கற்களை போல சேர்த்து வைத்தா நம்புறீங்களா? இதெல்லாம் எல்லாம் பாவம். சிம்சோன் அப்படி எப்படி நம்புவோம், எல்லாம் நம்புறானுங்க. ஆனா கடவுள் இப்படி வச்சிருக்காரு மனுக்குலத்தை நம்மளை வளமாய் வாழ வைக்கத்தான் அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் திறந்து நமக்காய் சிலுவையில் பலியானார். அப்ப எதிர்மறையான காரியங்களை நம்புற நீங்க அதையெல்லாம் தள்ளிட்டு கடவுள் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. மனுக்குலத்தை அவர் பேணி காப்பாற்றுகிறவர். ஆமே, அவர் காக்கிறதுனால அங்கே மிச்சாடி தங்கு தப்புதே. உங்களுக்கு தெரியுமா? இப்போ கலிஃபோர்னியா அதுனது லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தீங்களா 10,000 வீடுகள். சின்ன சாதாரண வீடு கிடையாது, பெரிய பெரிய பில்டினர்ஸ். யார்? இந்த ஹாலிவுட்னுடைய பெரிய பெரிய பிரபங்களுடைய வீடுகள்லாம் நாசமாயிருச்சு. எல்லாம் சட்டுதியாக தெருவு கொண்டாங்க. 10,000 வீடு எடுத்து நீங்கள் போட்டு பாருங்க, பயங்கரமாக இருக்கு. அப்போ பெரிய பெரிய வீடுகள் 10,000 வீடு கணக்கில் சொல்கிறான். ஆனால் எத்தனை தெரியல, அப்படியே வீடுகள்லாம் எலும்பு கூட நிற்கிது. ஒரு பக்கம் பனியினால் பாதிப்பு, இன்னொரு பக்கம் காட்டு தீயினால் பாதிப்பு. ஆயிரக்கணக்கான அந்த வீரர்கள் பயிர் சர்வீஸ் நிற்கிது, வண்டியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இதெல்லாம் ஒரு நம்ம எக்ஸாம்பிள். ஆனால் இதே இடத்துல கர்த்தர் காப்பாற்று இடமா இருந்தா இந்த மாதிரி வருமா? வரவே வரா. இப்போ அப்போ அப்படி வந்துச்சு, அவங்க தப்புனாங்களே? இல்லை, இதையும் தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவாராமே. ஏதோ ஒரு பகுதியில் பிசாசு வேலை செய்கிறான். ஆனால் ஜனங்கள் திரும்பும் பொழுது கர்த்தர் இதை என்ன செய்வார்? தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். நம்ம வாழ உடனே ஆண்டவர் அனுமதிச்சார், கொளுத்திட்டாருமா. அவர் ஒருவரையும் கொளுத்துறதில்லை. நீங்கள் போடுற அக்கிரமம் அது வேலை செய்யும். ஆனால் கடவுளிடத்தை திரும்பும் பொழுது அவன் 20ஆம் தேதி நம்ம ராசா வரப்போகிறார் ட்ரம்பு, அது வந்து என்ன செய்யும்? அழகாக பைபிளத்தை சொன்னார். எல்லாருக்கும் பைபிள் தேவை. நம்ம நாடு இயேசுவை விட்டுருச்சுன்னு சொன்னார். இயேசுவை பிடிச்சிட்டாங்கன்னா எலும்பு கூடல் என்ன செஞ்சிடறேன்? சதைகளை உண்டாக்கி அவயங்களை உண்டாக்கி மறுபடியும் எப்படி உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்தாரோ அதே போல மறுபடியும் கட்டி எழுப்ப நம்முடைய தேவனால் கூடும். ஆமே. அப்போ இந்த நாளில் நீங்கள் பொங்கல் நினச்சி நன்றி சொல்லக்கூடாது, நம்முடைய ஆண்டவர் நினைத்து நன்றி சொல்லணும். அவர் நம்மளை விசாரித்து மனுக்குலத்தை பேணி காப்பாற்றி நீர்வளத்தை நிலவளத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்மளை எல்லாம் போஷித்து காப்பாற்றுகிற நல்ல தெய்வம் அவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். எல்லாம் கை தட்டி நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் நம்பினோரை என்றும் அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர். இலகதடி விசுவாசத்தை துவங்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர்,
சொன்னதை எல்லாம் கைது சொல்லுங்க பாப்பா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், கரம் பிடித்தவர், கடைசி வரை காரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கமால் எல்லாரும் சொல்லுவோமே, அவர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர், அவர் கர்த்தரவர் மாறாதவர். சிவிரி விரிபியாம் தரபல விரு இயேசு நம்பத்தக்கவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரர் அல்ல. பொய் சொல்ல அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஓ நம்பத்தக்கவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். நல்ல கையை தட்டி உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். எல்லாம் இனிமே என்று பாடும் அப்படியே. உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். வானத்தை வேங்களால் மூடி பூமிக்கு மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தராவே. அவன் நதியினால் நம் நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறவர். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி எல்லா வளங்களாலும் நம்ம நிரப்புகிறவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், சொல்லுங்க. உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். Praise the Lord. Hallelujah. ஆமென். விதை சிறுசு தான், அது பக்கத்தில் பெரிய கட்டி. நீ பார்த்துட்டீங்க, உள்ளதான் ஒன்று தான் தெரியாது. அந்த பெரிய கட்டி நிற்கும். இப்போ அந்த விதை அந்த கட்டியை பார்த்து பயந்துட்டு வச்சுக்கலேன், அது முளைக்கவே முளைக்காது. அப்படி தான் நம்முடைய மனசு. இப்போ மென்மையான மழையை பெய்ய பண்ணும் பொழுது இந்த விதைக்கு ஆபத்து இருக்காது. இந்த விதைக்கு உள்ள என்ன இருக்குன்னு ஜீவன் இருக்கு, வீரியம் இருக்குது.
ஆனால் மழை பெய்யும் பொழுது விதை கரையாது. எது கரையும்? மண்ணு கரையும். அதே போல தான் நம்முடைய பிரச்சனைகள். ஆண்டவரை பாடும்போது அவருடைய பிரச்சனத்தில் எல்லாம் என்ன செய்யுமா? அப்படியே உருகுமா. உங்களுக்குள்ள வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா மவனை நீங்கள் முளைக்கிற எவனா தடுக்க முடியாது. வேறு புத்தியை உள்ளே வச்சுன்னு வச்சுங்க, அது வேறு மாதிரி ஆகிடும். அப்போ நமக்குள்ள வார்த்தை வசனம், என் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், அவர் என்னை எல்லா வளங்களால் நிரப்புவார். அப்படி இந்த வார்த்தை உள்ளறிஞ்சு வச்சுங்களேன், ஆண்டவருடைய பிரச்சனை அப்படி மேலே இறங்கி வரும் பொழுது பிரச்சனை மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களை எதிர்பாருங்கள், பிரம்மாண்டங்களை எதிர்பாருங்க, மேன்மைகளை எதிர்பாருங்க. அவன் நிச்சயம் கர்த்தர் எல்லா வளங்களாலும் நம்மளை நிரப்பி நடத்த வல்லவர். நல்ல கரங்களை தட்டி praise the Lord. எல்லா கையை தட்டி பாடுவே. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே, அதை முத்து நகர் பார்க்க போகுதே. போடு, அற்புதங்கள் குவிய போகுதே, அதை முத்து நகர் பார்க்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. நல்ல கையை தட்டியாவே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் களத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் நிறைவேறாத வாக்கு தத்தங்கள், நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. கண்கள் காண போகுதே, அவர் பலத்தால் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத கவலைப்படாத, அற்புதங்கள் குதிய போகுது, அத முத்து நகர் பார்க்க போகுது. அவை முத்து நகர் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. நல்லா கையை தட்டி வெட்டிய தூக்கிவிடும். நல்லா பாடு பாப்பாமா. நாட்டில் உள்ளவன் நாரண மீன் சாப்பிட்றான், நம்மெல்லாம் உயிரோட மீன் சாப்பிட்ற கூட்டம். உலகத்தான் சொல்கிறாங்க, சன் டிவிக்காரன் சொல்கிறான், ஏன் இந்த கடற்கரை மக்கள் பலத்தோடு இருக்காங்கன்னா அவங்க மீன் சீ ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றான் அப்படின்னு. சாப்பிட்ற மக்களுக்கு புத்தியில் என்ன செய்யலை, மண்டையில் ஏறலை பாரு. என்ன பண்ணுற அப்படின்பா. நீ ஏன்னா பண்ணுற சவுடாக நிற்கிறீல்ல, அது என்ன வருது அப்படின்னா உனக்கு இந்த தைரியத்தை கொடுக்குறது ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற நல்ல மீன். ஆமே, நான் சொல்லுங்க, சன் டிவியில் ஃபுட்பால் மேட்சை குறித்து, இந்தியாவை குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி போடுறான். நான் அதை பார்த்தேன், ஒரு பக்கிட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு அதை பார்த்து. அதில் சொல்கிறான், தென் மாவட்டங்கள் உள்ளவங்கலாம் ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பாலில்
எப்படி மேலே வந்தாங்க, நாசரத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த கடற்கரை ஓரத்தில் இப்படி தூத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். நீங்கள் போய் தூத்தூரில் போய் பாருங்கள். தூத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில், அங்கிட்டு கேரளா பக்கத்தில் தூத்தூர்னு சொல்லி நான் இங்கே போயிருக்கிறேன். சாயங்காலம் ஆனால் பெருங்கூட்டம் விளையாடுறாங்க. அங்கேருந்து நிறைய பேர் இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் இதெல்லாம் சேர்ந்து ஸ்போர்ட்ஸில் போய் இந்த நம்ம நாட்டில் அது மதிப்பு இல்லை, வெளிநாடுகள் போய் விளையாடுறாங்க. நாடு அவங்கள தூக்கி வளர்க்குதுங்க கடற்கரை ஓரத்தில். அவன் சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சா சொல்லிட்டு சொல்கிறான். கடைசியாக முடிவு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பலன் வருது அப்படின்னா, இவங்க சாப்பிட்ற மீன் அப்படிங்கிறான். ஆமென். அப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னு ஏன் நமக்கு தெரியல, உலகத்தான் பார்க்குறேன் நம்மளை. இவங்க மட்டும் எப்படி இருக்கானுங்க, இவனுக்கு விசேஷித்த ஆள். அப்போ நான் சொல்கிறேன், ஏசு நம்மோடு ஆட்கள் எப்படி தான் இருக்கணே, தனியாக தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இது ஜாதியோடு கவலைவாத கூட்டம். ஜாதியோடு சொல்லுங்க, ஜாதியோடு களவாத கூட்டம். போகையில வேட்டியை மடிச்சு கட்டி ஜம்முன்னு போகணும். புரியுதா உங்களுக்கு? பாஸ்டர் அது எப்படி வேட்டியை மடிச்சு கட்டுங்கிறேன். போங்க, நீ வேட்டியை கட்டு, ட்ரௌசரை போடு, எதை வேணாலும் போடும். கர்த்தர் யாருங்கிறத முதல்ல பாஞ்சுக்கு பார்த்துக்க. என்ன நம்ம ஆளு ஞானஸ்தானத்துக்கு என்னென்ன பார்த்து போடுறானுங்க. அன்றைக்கி ரெண்டு பேரும் ட்ரௌசர் தான், பனியனும் இல்லை, சட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் எப்படியோ ஒன்று பிடிச்சி சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. ஏசு வேட்டு கொண்டான். கடல் இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்க போகிறானுங்க. கடல் அளவு பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு உள்ளே இறங்குனாங்க ரெண்டு பேரும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதி ஆயிடுச்சு. பெரிய ஆச்சரியம். அவள் கடவுள் சட்டையும் பார்க்கறதில்ல, சொக்காயும் பார்க்கறதில்ல, அவர் இருதயத்தை பார்க்குற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நல்லா இருப்போம். இந்த ஆண்டு நமக்கு இது நாங்கள் 1ஆம் தேதி பாட வேண்டிய பாட்டு, அது இன்னைக்கு பாடுறோம் பாருங்கள். எல்லாமே காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நேர்த்தியா செய்வார். 1 2 3 4 ஆடுறா வேடா. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுதே. தானாக எல்லாம் சொல்லுங்க. தடையா நிற்கும் பாடெல்லாம் கேட்டு சொல்லு. தடையாய் நிற்கும் கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத எங்கதவ தட்ட போகுதே. களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. எங்கதவ தட்ட போகுதே. என் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இனி சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. நம் கண்கள் காண போகுதே. சொல்லுங்க, அவர் பலத்தால் நம் கண்கள் காண போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஆமென். இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இந்த ஆண்டு 2025. ஆமென். நல்லா கரங்களை தட்டி praise the Lord. hallelujah. ஆமென். சொல்லுங்க, தடையாய் நிற்கும் இரும்பு கதவு. சொல்லுங்கக்கா, பாஸ்டர் என் பொண்டாட்டி தான் எனக்கு இரும்பு கதவு மாதிரி இருக்கா, வழி சொல்லுங்கன்னு சொல்றீங்களா? கவலையே படாது. நீங்கள் வாட்டில் அப்படி பாடக்கூடாது. நீங்கள் வாட்டில் வார்த்தையை பாடிக்கிட்டே இருங்க, பிரச்சனைகள் தானா மாறும். ஆமென். சொல்லுங்க, தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுதே.
கொஞ்ச நாட்களா அப்படித்தான் இருக்கு, ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கு காரியம்லாம். அல்லேலூயா. எல்லா பக்கம் எப்பக்கம் அப்படி இருக்கப்பட்டாலும் நான் ஒரு நாள் ஒடுங்கி போகவே மாட்டோம். கலக்கம் அடைந்தாலும் நாங்கள் மனம் புரிவடையவே மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 2 3 4. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்கும். ஏகா இப்படி முக்காட பண்ணி இழுத்து பிடிச்சிக்கிட்டு உட்காது. ஹலோ 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 ஹலோ. இந்த முக்காட்டுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்களில் இந்த கொரிந்தியூரில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொண்டை பெருசாக இருக்குமா, அதை பெருசாக பார்த்ததுனால அதெல்லாம் போடாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. நம்ம ஆளுங்க மண்டையில் முடியே இல்லை, இப்படி தான் இருக்குது. இருக்கிறதே போய் பியூட்டி பார்லர்னு போட்டு ஒரு பாட்டை போட்டு அதையும் பிடிச்சி வெட்டி விட்டு வந்துடுவோம். அது கொஞ்சம் என்ன எங்களோட கொஞ்சம் நீளமாக இருந்தால் பாருங்கள், பார்லர் கொஞ்சம் பெருசாக இருக்கு, அதோட கொஞ்சம் நீளமாக இருக்குது, அவ்வளோதான். அவனை இப்படியே ரவுண்ட் அடித்து விட்டு அதை 2 மணி எலிவாள் மாதிரி ஆடிக்கிட்டு வருது. இதுக்கு ஒரு பெரிய முக்காடு, அதை போட்டு இழுத்து பிடிச்சிடும். முக்காடு போடக்கூடாது, முக்காடு ஒன்றும் இல்லை போடுங்க அதை. ஆனால் வார்த்தையை விட்டுறக்கூடாது. அவன் சொல்லுங்க. ஆமே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. எல்லாம் பாடுங்க. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் என் கதவை தட்ட போகுது. என் களஞ்சியங்கள் நிரம்ப போகுது. என் கதவை களஞ்சியங்கள் நிரம்ப போகுது. எல்லாம் சொல்லுங்க. என் கதவை தட்ட போகுது. ஏன் களஞ்சியங்கள் எல்லாம் சொல்லுங்க. களஞ்சியங்கள் நிரம்ப போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஓஹோ, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஹல்லேலூயா. இவ்வளவு மேன்மையும் கொடுக்கிறதுக்கு ஒரு நமக்காய் சிலுவையிலே ஜீவன் தந்தார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார். விசுவாசிக்கிறன்னு சொல்லிட்டு ஊழ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வார்த்தைக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. விசுவாசிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் அப்படியே வரும், ஏன்னா டெவில் அதை விட மாட்டான். ஆனால் நாம் செய்ய வேண்டிய என்ன, அதையெல்லாம் பார்க்காம நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் செய்கிற வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன், அவ்வளோதான். வார்த்தை என்னை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும். வார்த்தை முதல்ல என்னை மாற்றாமல் என் வாழ்க்கை மாறாது. எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி அப்படின்னு வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது என் எண்ணங்களில், என்னுடைய மனசில், என்னுடைய உள்ளான மனிதனில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதான் அந்த 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 கட்டி, மண் கட்டி அப்படியே மென்மையான மழையை பெய்ய பண்ணி அப்படி கரைகிற மாதிரி எனக்குள்ள உள்ள பிரச்சனைகள் அப்படியே மாறும். சமயத்தில் கோபம், வெறுப்பு, கசப்பு, தேவையில்லாத சில ஊர் வாயெல்லாம் அடைக்கலாம், விசுவாசி வாயை அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஆளு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாயை திறந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம், தப்பு தப்பாக பேசுவோம், 1 2 ஆக்குவோம், 2 4 ஆக்குவோம், அடுத்த கொண்டையோட முடிச்சு போடுவோம். இதெல்லாம் மாறும். இதெல்லாம் மாறும் பொழுது அப்படியே உள்ளேருந்து வேதனை செய்யும், அப்படி முளைத்து வரும் பாருங்க. அதான் அவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. பாஸ் ஜெபம் பண்ணாரு, கத்த தேவை செஞ்சார், அடுத்த முறை வரும். அப்புறம் பாஸ் ஜெபம் பண்ணணும் நடக்காது. அப்புறம் என்ன செய்வீங்க, என்ன ஜெபம் பண்ணுறாரு, முன்ன மாதிரி வல்லமே இல்லைன்னு என் தலை மண்ணாலி போட்டு போவீங்க. இதான் உலகத்தில் நடக்கு. போய் கேட்டு பாருங்க. ஏன்னா நான் போனேன், முன்னாடிலாம் அப்படி போனேன், என்ன அந்த நேரம் ஜெபத்தியார் வாங்கி உட்காந்துருக்கேன், எப்படியா முன்னாடிலாம் போனேன்னு இல்லை. வார்த்தையை நம்பினீங்கன்னா நாம் வாழ்ந்துருவோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்வை கொடுக்க நமக்காய் சிலுவையிலே ஜீவன் தந்தார். நம்ம நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிப்போமே.
ஹalleluya. எனக்கா நீ ஜீவன் தந்து அளித்தீ இந்த மீட்பு. எனக்கா நீ ஜீவன் தந்து அளித்தீ இந்த மீட்பு. உம்மில் நான் கண்ட அன்பை எங்கோ நான் கண்டதில்லை. மாறாத ஸ்நேகம் மறையாத கையை வைத்து சொல்லுங்களே. என் மீட்பர் இயேசுவில் கண்டே நானும் அநாதி தேவன் அடைக்கலமானவர். காருண்யம் பெரியவர் எந்த ஆதாரம் நீரே. என் கண்கள் உம்மை மட்டும் நோக்கோ. என் கண்கள் உம்மை மட்டும் நோக்கோ. எந்த ஆதாரம் நீரே. என் கண்கள் உம்மை மட்டும். நீர் என்னை நேர்த்தியாய் நடத்துகிறீர். எனக்காய் நீ ஜீவன் தந்து அளித்தீ இந்த மீட்பு. உம்மில் மாறாத ஸ்நேகம் என் மீட்பர் இயேசுவில் கண்டே நான். எல்லா கையை சொல்லுங்க பாபா. மறையாத என் மீட்பர் இயேசுவில் மாறாத ஸ்நேகம் மாறாத ஸ்நேகம் மறையாத அன்பு என் மீட்பர் இயேசுவில் கண்டே நான். எனக்கா நீ ஜீவன் தந்து அளித்தீ இந்த மீட்பு. உம்மில் நான் கண்ட அன்பை எங்கோ நான் கண்டதில்லை. மாறாத ஸ்நேகம். ஆமென். மாறாத ஸ்நேகம் மறையாத அன்பும் என் மீட்பர் இயேசுவில் கண்டே நான். மாறாத ஸ்நேகம் மறையாத அன்பு என் மீட்பர் இயேசுவில் கண்டே நான். மாறாத ஸ்நேகம் மறையாத அன்பு என் மீட்பர் இயேசுவில் கண்டே. Praise the Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி. மாறாத ஸ்நேகம் மறையாத அன்பு விபோலமன் துரபலமன் அதுரபல பரபரசி. நல்ல கையை சொல்லுங்க. மாறாத மறையாத ரீபோலகனதரா ரீமா மாமலே சமானிட்டுருவீங்க. மாறாத ஸ்நேகம் மறையாத அன்பு என் மீட்பர் இயேசுவில். மாறாத ஸ்நேகம் மறையாத ஈலா காணாதுரே மமசி
ஹalleluya மாறாத ஸ்நேகம் என் மீட்பர் இயேசு மாறாத நேற்று மீண்டும் மாறாதவர். இந்த காலவளை உடைய ஆலயத்திலே கூடியமை ஆராதிக்கிற துதிக்கிற பாக்கியம் தந்தீர் மக்கள் நன்றி. யாவர் மேல் நம்முடைய கரம் இருக்கட்டும். உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எல்லாரையும் நிரப்பிடுங்க பாட்டு, எல்லாரையும் நிரப்பிடுங்க. உடைய வல்லக்கரம் உடைய பிள்ளைகளை ஓரை தாங்க. எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரங்களின் ஆண்டவருக்கே உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.